அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களே, அண்ணா தயவு செஞ்சு உட்காருங்கண்ணா. அண்ணா தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்கண்ணா, உட்காருங்கண்ணா. நம்முடைய தென் தமிழகத்தில் 5 பாராளுமன்ற, அண்ணா தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்கண்ணா. அண்ணா இது ஒரு பூத்து கூட்டம், தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்க. தென் தமிழகத்தினுடைய 5 பாராளுமன்ற தொகுதியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கடினமாக உழைக்கக்கூடிய அன்பு தலைவர்கள், பூத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கட்சியின் சார்பாக, மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சார்பாக வருக வருக என்று நானும் சொல்லிக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராளிகளை, போர்படை தளபதிகள் ஒரு சண்டை என்று வரும் பொழுது அந்த படை தளபதிகள் முன்னாடி இருந்து அந்த சண்டையை நடத்துவார்கள். இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் தலைவர்கள், பூத் பொறுப்பாளர்கள் அந்த சண்டையினுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள். மக்கள்கிட்ட போய் நம்முடைய கட்சி எடுத்து சொல்வதில், கட்சி எடுத்து செல்வதில், எதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அளிக்கப்பட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்வதிலே முதல் பங்கு உங்களுக்கு இருக்கு. அதனால்தான் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே 7 இடங்கள்ல இது முதல் இடமாக பூத் பொறுப்பாளர்களை மட்டும் சந்தித்து நேரடியாக பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு. கடந்த 4 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொடர்ச்சியா 12 ஆண்டுகளா நமக்கு உழைக்கிறாங்க. 2021 தொடர்ச்சியா உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அடுத்த 8 மாத காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக, நம்முடைய கட்சிக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்க ஒருத்தருக்கு இருக்கு. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூத் தலைவருக்கும், பூத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் அடுத்த 8 மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி, இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. அன்பு சொந்தங்களே, அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும். காரணம், மிக கடுமையாக இந்த 4 ஆண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது. எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம். மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். எத்தனையோ பேர் 14 நாட்கள் 30 நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க. இந்த 8 மாத காலம் நம்முடைய உழைப்புக்கு ஊதியமாக கடுமையாக நீங்கள் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் உத்வேகத்தோடு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம். ஆர்டிகல் 370 பயம், புதிய கல்விக் கொள்கை பயம், PMC பள்ளிக்கூடம் பயம், எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க. ஏன் நேற்று லோக்சபாவில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 130 சட்ட திருத்தம், 130வது சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது 31வது நாள் பதவி இருக்காது. அதற்கும் பயம். எதை பார்த்தும் பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயம் இல்லாம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, மக்கள்கிட்ட பூத் அளவில் ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆற்றல் மிகுந்த ஆட்சி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை, தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெருமைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் செங்கோல் ஆரம்பித்து தொடர்ச்சியா பேசலாம். திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து சொல்வதிலிருந்து கடைசியாக சில நாட்களுக்கு முன்பு மண்ணின் மைந்தர், நம்முடைய அன்புக்குரிய, நமக்காக இத்தனை காலம் பாடுபட்ட அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்முடைய இந்திய தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக உயர்த்தி நம்முடைய கட்சி அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெருமைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழனுடைய பெருமை உயர, தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பெற இந்த 4 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லாம இருக்குதுங்க ஐயா. குடும்பம் மட்டும் வளர்ச்சியில் இருக்கு. அதையெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும். நம்முடைய
ஆண்டு காலம் ஆட்சியினுடைய சாதனை, 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய வேதனை, இதை இரண்டையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு இருக்கு. அதனால்தான் பொதுமக்கள் இங்க வரலீங்க. கட்சியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பூத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க. உள்துறை அமைச்சர் பூத் அளவில் பணி செய்யக்கூடிய தொண்டர்களை பார்த்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார். எந்த கட்சியில் இது நடக்குங்க? அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு 2026 ஒரு நல்லாட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும். மற்றும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக இவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெளியே இருக்காங்க, அவர்களும் வேகமாக வர வேண்டும். வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க. உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய அந்த பூத் மாநாடு முதல் மாநாடாக திருநெல்வேலியில வெற்றி மாநாடாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இன்னும் 6 மாநாடு. அண்ணன் ஜேபி ஜெயபிரகாஷ் அவர்கள் துணைத் தலைவர் சொன்னாங்க, கடைசி பூத் மாநாடு நடக்கும் பொழுது 10 லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், பூத் அளவில் தலைவர்கள், அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களையும் அமித்ஷாஜி அவர்களையும் வரவேற்பதற்கு தயாராக நாம் இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் நாம் அளித்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, மறுபடியும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், அடுத்த 8 மாத காலம் உங்களுக்கான காலம். கடுமையா பணி செய்யுங்க, களத்துல உழையுங்க, ஒரு வாக்கையும் சேகரித்து கொண்டு வாங்க. அந்த வாக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வாங்க. பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய மாநில தலைவர்கள் உட்பட்ட தலைவர்கள் அவர்கள் நமது மறைந்த கவர்னர் திரு இல கணேசன்ஜி அவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்துவார்கள். நமது மாண்புமிகு மேதகு கவர்னர் திரு இல கணேசன் அவர்களது மறைவை ஒட்டி நாம் அனைவரும் இருந்த இருக்கையிலே எழுந்து நின்று 1 நிமிடம் அன்னார் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்பு சகோதரர்களே, இந்த பூத் கமிட்டி மாநாடு நடக்க வேண்டும் என்பதற்காக இடத்தை தேர்வு செய்யும் பொழுது மாண்புமிகு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த இடத்தை தேர்வு செய்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டி போடும் பொழுது தேர்தல் பிரச்சாரத்திற்கு மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் இதே இடத்திற்கு வருகை புரிந்தார்கள். 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதி வெற்றி கண்டது. இந்த பூத் கமிட்டி மாநாடு 5 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்கே வந்து மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக 30 சட்டமன்ற தொகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி அடையும். அந்த வெற்றியை முழுமையாக நமக்கு பெற்றுத் தருவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் மண்ணின் மைந்தர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு தற்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்தில் நீர், நிலம், காற்று, ஆகாயம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை. ஒரு மனிதனுக்கு
கண், காது, மூக்கு, நாக்கு இது இல்லாமல் ஒரு மனித வாழ்வை கற்பனையே செய்ய முடியாது. ஆனால் இந்திய திருநாட்டில் தீவிரவாதத்தையும் அச்சுறுத்தலையும் அழிப்பதற்கு யாரால் முடியும் என்று சொன்னால் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்கள் இல்லாமல் இது ஒன்றுமே நடைபெறாது. மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்கள் இதே இடத்தில் 2021 ஆண்டு தேர்தலில் இதே இடத்தில் நான் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட நேரத்தில் இதே இடத்தில் வந்து எனக்காக பிரச்சாரம் செய்தார்கள். அன்றைக்கு வெற்றியும் கண்டோம். இன்னைக்கு அவருடைய கனவெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் லீலா பேலஸ் ஹோட்டலில் எல்லோரும் சொன்னார்கள், மாநில தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லோரும் சொன்னார்கள், ஒரு டிவி வேண்டும் நமக்கு என்று சொன்னார்கள், ஒரு டிவி வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மாண்புமிகு அமித்ஷாஜி என்ன சொன்னார்கள் தெரியுமா? முதல்ல உங்க பூத்தை போய் சரி பண்ணுங்க, முதல்ல உங்க பூத்தை சரி பண்ணுங்க, மேரா பூத் மஜ்பூத் என்கிற திட்டத்தை சொல்ல சொன்னார்கள். ஆனால் இன்று அவர்களே முதலாக திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி ஆகிய 5 பாராளுமன்ற பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர் கூட்டத்திற்கு அவர்களே வந்து இன்றைக்கு தலைமை தாங்கி இருக்கிறார்கள். உங்கள் அனைவருடைய சார்பாகவும் அவர்களை வருக வருக என நான் கைகூப்பி வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் என்ன தெரியுமா? தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாள் இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கிறது. ஏற்கனவே 17ஆம் தேதி நிகழ்வு இதே இடத்தில் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அமித்ஷாஜி அவர்கள் வரும்போது இன்றைக்கு அமாவாசை, நிறைந்த அமாவாசை. குருஷேத்திரத்திலே மகாபாரதத்தில் போர் நடந்தது. போர் ஆரம்பிக்கும் போது எந்த நாள் நல்ல நாள் என்று சொல்லி சாஸ்திர வல்லுநர் சகாதேவன் கேட்கும்போது சாஸ்திர வல்லுநர் சகாதேவன் சொன்னது, இன்று அமாவாசை, களபலி கொடுங்கள், போரிலே வெற்றி பெறலாம் என்று சொன்னார். இன்று அமாவாசை. எதிரிகளுக்கு களபலி கொடுப்பதற்காக நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்று களபலி கொடுக்கின்ற நாள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்னும் இதே மாதிரி 7 இடங்களில் இதே மாதிரி பூத் கமிட்டி மாநாடு நடைபெறப் போகிறது. இது பரீட்சார்த்தமாக முதலில் நடைபெறுகிறது. அடுத்தது கொங்கு மண்டலத்தில் நடைபெற இருக்கிறது. அங்கு உள்ளவர்கள் இதிலையும் சிறப்பான முறையில் செய்வார்கள் என்று நான் இந்த நேரத்தில் நிச்சயமாக நம்புகிறேன். இது முதல் நாடான் இன்று நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே நடைபெறுகின்ற ஆட்சி, பாலியல் வன்கொடுமைகள் நிறைந்த ஆட்சி. 10 வயது குழந்தைகள் முதல் 70 வயது பெரிய பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை. 2 தினங்களுக்கு முன்பாகவே கரூரிலே ஒரு விஓ மணல் கடத்த சென்றார் என்பதற்காக ஒரு பெண் விஓவை வீட்டிலே போய் அவர்களின் மார்பிலே மிதித்து அடித்திருக்கிறார்கள். எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. ஸ்டேஷனிலே லாக்அப் டெத்துகள் 24 லாக்அப் டெத்துகள் நடைபெற்றிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் சாரி. முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? சாரி. ஒரு கொலையை செய்துவிட்டு சாரி என்று சொல்கின்ற ஆட்சி. கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் 60 பேர் இறந்து போனார்கள். சாராயம் குடித்து விட்டு போய் இறந்தால் 10 லட்சம் ரூபாய். இதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் லட்சணம். திமுக ஆட்சி அது குடும்ப ஆட்சி, பாஜக ஆட்சி அது மக்களுக்கான ஆட்சி, அது மதிப்புக்குரிய அமித்ஷா அவருடைய ஆட்சி. மக்களிடம் போய் கேட்டு பாருங்கள். ஆனால் திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு சொல்கிறார். ஆனா மக்களிடம் போய் கேட்டு பார்த்தால் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இது ஒரு டிசாஸ்டர் மாடல் ஆட்சி அப்படிங்கிறார்கள். இது ஒரு டிசாஸ்டர் மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். அதற்காக உருவாக்கிய கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. அமைத்து காட்டினார் எங்களுடைய அரசியல் சாணக்கியன் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவோம், எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸ்டாலின் கேட்கிறார், இது சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன்,
1999 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் கூட்டணி வைத்தீர்களே பாரதிய ஜனதா கட்சியோடு, அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? இன்னும் நிறைய பேர் வருகிறார்கள், கவர்ச்சியோடு வருகிறார்கள். கவர்ச்சியோடு இன்னைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மேடையின் வாயிலாக சொல்லுகிறேன், 2026 தேர்தல் அது மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அமைத்து கொடுத்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஆட்சியாக நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர், நீதிக்கும் அநீதிக்குமான போர். இந்த போரிலே தர்மம் ஜெயித்தாக வேண்டும், தர்மம் வென்றாக வேண்டும். அதற்காக பூத் கமிட்டி ஒவ்வொரு பொறுப்பாளர்களும், ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி பூத் பொறுப்பாளர்களும் தொண்டனும் இன்றிலிருந்து நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும். இந்த ஆட்சியை நாம் அகற்றிய வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் நாம் ஓயாமல் உழைத்திருக்கிறோம். தலைமை சொல்கிற அத்தனை விஷயங்களையும் நாம் சிரமேற்கொண்டு செஞ்சிருக்கிறோம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய 8 மாதங்கள் தான் உங்களுடைய ஒவ்வொரு பொறுப்பும் நிச்சயமாக இருக்கிறது. பல்வேறு பொறுப்புகள் இருந்தாலும் நீங்கள் இந்த பொறுப்பினை ஏற்று திறம்பட செய்ய வேண்டும் என்பது நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். 2021 ஆண்டு திமுக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. ஒன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிறைவேற்றினார்கள். ஆனால் வாக்குறுதி எண்ணிக்கை அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல, இங்கே மேடையில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியுடைய ஆளுநர், கவர்னர், ஒரு தமிழர். இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநர், பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநர். இப்பொழுது இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக துணை ஜனாதிபதி யார் தருவார்? யார் தருவார் இந்த சிம்மாசனம்? புவி எனக்கோடு ஒரு சரியான அரசாசனம் சொல்வது போல அவர் கொடுத்தது எங்களுடைய அமித்ஷா அவர்கள் கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்தார்கள். என்ன பதவி கொடுத்தார்கள்? இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி. சாதாரண விஷயமா இது? ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார், தமிழுக்காக நாங்கள் தான் எல்லாம் செய்தோம் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், நீங்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு? வாக்குறுதி 503 சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே முதலமைச்சர், அண்ணாச்சு அந்த வாக்குறுதி 503 என்னாச்சு? வாக்குறுதி 504 பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர், அண்ணாச்சு உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? 116 மீனவ பெண்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணாச்சு அது என்னாச்சு? 159 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கல்வி கடன் வழங்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர், அண்ணாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 285 தூய்மை பணியாளர் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர், அண்ணாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 356 அரசு மருத்துவமனைகளில் பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 163 மாணவர்களுக்கு இணையதள இணைப்புடன் எல்லாம் ஏற்பாடு செய்து சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 321 மாதம் ஒரு முறை கட்டண பில் அமைப்போம் என்று சொன்னீர்களே உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? சொத்து வரி என்னாச்சு? மின் கட்டண உயர்வு என்னாச்சு? இன்னைக்கு மின் கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்கும், தொட்டாலே சாக்கடிக்கும், ஆனால் பார்த்தாலே சாக்கடிக்கும். 187 அரசு அலுவலகங்களில் 3 லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? வாக்குறுதி 50 ஒன்றியந்தோறும் தானிய கடன் அளிப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணாச்சு உங்களது வாக்குறுதி என்னாச்சு? 183 பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னீர்களே முதல்வர் ஸ்டாலின், அண்ணாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் இன்னும் 400 வாக்குறுதிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டும் வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம், தேர்தல் முடிந்து அதை மறப்பது அவருடைய வழக்கம். வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம், தேர்தல் முடிந்த பிறகு அதை மறப்பது அவருடைய பழக்கம். அதுவும் என்ன சொல்ல பாரால், நீங்கள் யார் கூட என்று கேட்டால் நீ யார் என்று கூட கேட்பார்கள். இதுதான் வாக்குறுதி. இப்படிதான் தமிழ்நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். எத்தனை காலம்தான் இந்த தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியும்? சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார்.
பல வகையில் சமயம் பார்த்து கொள்ளை அடிக்கிறார். இது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு. ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் ஹெச்ஆர் அவர்கள், அண்ணன் பொன்னார் அவர்கள், திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், அண்ணன் பிரபல நடிகர் அண்ணன் சரத்குமார் அவர்கள், நமது இன்சார்ஜ் மேனர்ஜி அவர்கள், நமது கோ இன்சார்ஜ் நமது சுதாகர் ரெட்டிஜி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அண்ணன் காந்தி அவர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், இன்னும் பொது நமது அண்ணாமலை அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் கவனமாக 8 மாதங்கள் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து யாரும் பூத்தை மட்டும் மறக்காது. நீ எந்த கட்சியில எந்த பொறுப்பில் மாநில பொதுச் செயலாளராக இருக்கலாம், மாநில தலைவராக இருக்கலாம், ஆனால் பூத்தை மட்டும் மறக்காது என்ப ஒரு வரிகளை உங்களுக்கு நினைவூட்டி, மறக்காதே பூத்தினை மறக்காதே, மறக்காதே பூத்தினை மறக்காதே, கட்சி பதவிகள் பல இருந்தாலும் சொந்த பூத்தினை மறந்து விடாதே, மறக்காதே பூத்தினை மறக்காதே. சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு கிளையினை முழுசா அமைச்சுக்கோ, சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு கிளையினை முழுசா அமைச்சுக்கோ, குறைகள் ஏதேனும் இருந்து விட்டால் அதை உடனே திருத்தி மாத்திக்கோ, மறக்காதே பூத்தினை மறக்காதே, மறக்காதே பூத்தினை மறக்காதே. ஓட்டை வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு புரிஞ்சுக்கோ, ஓட்டை வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு தெரிஞ்சுக்கோ, கவர்ச்சி கட்சியும் இருக்கு புரிஞ்சுக்கோ, கிளையின் கமிட்டி பலமாய் அமைந்தால், கிளையின் கமிட்டி பலமாய் அமர்ந்தால் வெற்றி நிச்சயம் புரிஞ்சுக்கோ, மறக்காதே பூத்தினை மறக்காதே, மறக்காதே பூத்தினை மறக்காதே. பாஜக ஆட்சி நெருங்குவதால் இனி அலட்சியம் இருக்க கூடாது, பாஜக ஆட்சி நெருங்குவதால் இனி அலட்சியம் இருக்க கூடாது. எல்லா கிளையிலும் தாமரை மலர்ந்தால் திமுக ஆட்சியில் இருக்காது, லஞ்சமும் ஊழலும் இருக்காது. எல்லா கிளையிலும் தாமரை மலர்ந்தால் திமுக ஆட்சி இருக்காது, லஞ்சாதே பூத்தினை மறக்காதே. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, நீங்கள் உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா வெற்றியை யாரும் தடையாது, மறக்காதே பூத்தினை மறக்காதே. பூத்தினை மறக்காமல் பெரிய பதவிகள் இருந்தாலும் சொந்த பூத்தினை மாதத்திற்கு ஒரு நாள் ஒரு 5 மணி நேரம் செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் பூத்தை பலப்படுத்துங்க. நீங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு நாம் இன்றைக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம். இறுதியாக 7 பூத் கமிட்டி மாநாடுகள் முடிந்த பிறகு சென்னையில் மிகப்பெரிய நாடு 8 லட்சம் பேர்கள் சந்திக்கின்ற ஒரு மாநாடாக சென்னையில் இறுதி மாநாடு நடைபெற வேண்டும். அதிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு முழு பொறுப்பாக இருந்து எல்லா ஏற்பாடையும் செய்தார்கள். அவர்களோடு முரளி, நமது மாவட்ட தலைவர் பலவேசம், தமிழ்ச்செல்வன் அனைவரும் சிறப்பான முறையில் பணியாற்றினார்கள். இவ்வளவு வெயிலிலும் நீங்கள் நடந்து கலந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, மதியம் வரையிலும் சூரியன் சுட்டரித்துக் கொண்டிருந்தது. மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகிறார் என்று சொன்ன உடனே அந்த சூரியனே மறைந்து போய் இப்பொழுது மழை வரப்போகிறது. இனிவரும் காலம் நம்முடைய காலமாக இருக்கும். இந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பான தத்துவ பாடல் மூலமாக பூத்தினுடைய முக்கியத்துவத்தை தெளிவாக எடுத்திருந்த மாண்புமிகு மாநில தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் முன்பாக கோவில்பட்டியைச் சேர்ந்த, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு செயலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது திமுகவிலிருந்து தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் தற்பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் முன்பாக தம்மை இணைத்துக் கொள்கிறார்.
அதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் திரு முத்துப்பலவேசம், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் திரு நாகராஜன், திரு பாலாஜி கிருஷ்ணசாமி, மாவட்ட பொருளாளர் திரு முருகேஷ் அவர்கள் தற்பொழுது பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். மரியாதைக்குரிய திரு மாவட்ட துணைத் தலைவர் திரு லட்சுமணராஜா உட்பட பல்வேறு நிறுவனங்கள் பொன்னாடை போர்த்தி வருவார்கள். எடுங்க சார், இந்த மாலை எடுத்து கொடுங்க. தற்பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு கட்சியினுடைய நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளும் அதற்கு அடுத்தபடியாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய இரண்டாவது இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் என்ற நம்மால் அழைக்கப்படக்கூடிய திரு அமித்ஷாஜி அவர்கள் உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு மிகுந்த உற்சாகத்தோடு தற்பொழுது சிறப்புரையாற்றுமாறு உங்களோடு அழைக்கிறேன். मेरे साथ बोलिए, भारत माता की। मंच पर उपस्थित तमिलनाडु भारतीय जनता पार्टी के अध्यक्ष नयनार नागेंद्र जी, हमारे यशस्वी पूर्व अध्यक्ष श्री के अन्नामलाई जी, श्री ए मुथु पलेवेरम जिला अध्यक्ष जी, डॉक्टर पी सुधाकर रेड्डी सह प्रभारी तमिलनाडु, अरविंद मेनन राष्ट्रीय सचिव, श्री पोन राधाकृष्णन पूर्व सांसद, श्री एम आर गांधी, आगे आओ गांधी, जोर से ताली बजाओ गांधी जी के लिए, வேகமா கை தட்டுங்க. श्री एम आर गांधी विधायक, डॉक्टर तमिलसाई जी, श्रीमती वानथी श्रीनिवासन, श्री आर शरद कुमार जी, और आज इस विशाल कार्यकर्ता सम्मेलन में तमिलनाडु की 4 सीटों से आए हुए मेरे बूथ के सभी कार्यकर्ता
भारतीय जनता पार्टी के सभी मालिकों को मैं प्रणाम करता हूं। மேடையில் வீட்டிற்கும் அனைத்து தலைவர்களையும் வணங்கி வரவேற்று இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக 4 பெருங்கோட்டங்களிலிருந்தும் மிக திரளாக வந்திருக்க பாரதிய ஜனதா கட்சியின் பூத் சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன்। सबसे पहले मैं तमिलनाडु की धरती पर महान तमिल भाषा में बात नहीं कर पा रहा हूं, इसलिए आप सभी की क्षमा मांगता हूं। இந்த மிக புண்ணிய பூமியான தமிழகத்துல தமிழ் மக்களாகிய உங்களிடத்தில் தமிழ் மொழியில் பேசவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது। அதற்காக உங்களிடத்தில் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்। यह भूमि वीरता, संस्कृति और अनुग्रह की भूमि है। यह भूमि को भी मैं प्रणाम करता हूं। இந்த மண் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, வீரம் மிக்கது, பண்பாடு மிக்கது, கலாச்சாரம் மிக்கது। முதலில் தமிழக மண்ணை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன்। हमारे नागालैंड के दिवंगत राज्यपाल, तमिलनाडु के ही धरतीपुत्र श्री ला गणेशन जी कुछ दिन पहले दिवंगत हो गए। मैं आज ला गणेशन जी ने पूरा जीवन जो भारतीय जनता पार्टी का काम किया, उनकी आत्मा की शांति के लिए प्रभु को प्रार्थना करता हूं। தமிழக மண்ணை சேர்ந்த ஒரு மாமனிதர் நாகாலாந்தின் ஆளுநராக பதவியில் இருக்கும்போது திடீரென்று இறைவனடி சேர்ந்து விட்டார்। தன் வாழ்க்கையே பாரதிய ஜனதா கட்சிக்காக தியாகம் செய்த அந்த மாமனிதரின் ஆன்மா அமைதி பெற வேண்டும் என்று அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தி நான் இங்கே என் உரையை தொடங்குகிறேன்। सबसे पहले मैं देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और पार्टी अध्यक्ष श्रीमान नड्डा जी को धन्यवाद करना चाहता हूं कि हमारे तमिलनाडु के ही नेता सीपी राधाकृष्णन जी को उपराष्ट्रपति पद का प्रत्याशी बनाया है। நான் முதல்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்। ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாட்டின் மிக உயரிய பொறுப்பான துணை ஜனாதிபதி ஆக முன்னிறுத்தி இருக்கிறார்। मैं तमिलनाडु की जनता को भी ये बताने आया हूं कि अब राज्यसभा में उपराष्ट्रपति पद पर आसीन होने के बाद सभापति के रूप में तमिलनाडु का बेटा श्री सीपी राधाकृष्णन विराजमान होने वाले हैं। ராஜ்யசபை தொடங்கும் போது துணை குடியரசுத் தலைவர் தான் அந்த சபாநாயகராக ராஜ்யசபையிலே இந்த தமிழ் மண்ணை சேர்ந்த திருமகனான சிபிஆர் அவர்தான் வீட்டிற்கு போகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்। मित्रों, पहले भी एनडीए ने ही एपीजे अब्दुल कलाम जी को भारत का राष्ट्रपति बनाकर ये सम्मान दिया था। முதலில் நம்முடைய என்டிஏ கூட்டணியில் தான் தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானியான திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் என்ற மிக உயரிய பொறுப்பிலே நாம் அமர்த்தி அழகு பார்த்தோம்। नरेंद्र मोदी जी ने हमेशा तमिल भाषा और तमिल संस्कृति का गौरव करने का काम किया है। நமது பிரதமர் மோடி அவர்கள் எந்த காலகட்டத்திலையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்தவராகத்தான் இருந்திருக்கிறார்। अभी अभी मोदी जी ने महाराज राजेंद्र चोल ने वर्षों पहले गंगईकोंडा चोलापुरम मंदिर का निर्माण शुभारंभ किया था। इसके उपलक्ष्य में भगवान बृहदेश्वर का अभिषेक कर गंगा का पानी लेकर जैसे राजा चोल आए थे, मोदी जी ने भी वहां श्रद्धांजलि देकर मंदिर का महिमा मंडन करने का काम किया। தமிழ் மண் மொழி மக்கள் பண்பாடு
இதையெல்லாம் பாதுகாத்து வரும் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்பதான் சமீபத்தில் தஞ்சையில மிக பிரபலமான நம்முடைய சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவை கொண்டாடும் வகையிலே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவருடைய திருவுருவச் சிலை நிறுவி அவருடைய நினைவை போற்றி மாபெரும் விழா எடுத்தார். அது மட்டுமல்ல, பிரதமர் பிரகதீஸ்வரர் கோயில்ல எப்படி கங்கையை கொண்டு அங்கேந்து கங்கையை கொண்டாரோ, கங்கையின் புத்திரரான நமது மோடி அவர்களும் கங்கை நீரை கொண்டு வந்து இங்கு அபிஷேகம் செய்து வரலாற்றை இன்னொரு முறை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். सौराष्ट्र तमिल संगमम, काशी तमिल संगमम और पवित्र गण तिरुकुल्लर को 13 भाषाओं में अनुवाद करने का काम नरेंद्र मोदी जी ने किया है. காசி தமிழ் சங்கமம் என்ற மிகப்பெரிய நிகழ்வு ஆண்டாண்டு நடைபெறுகிறது. இது மட்டுமல்ல, சௌராஷ்டிரத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கும் உறவை போற்றும் வகையிலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடைபெற்றது. நம்முடைய மிகப்பெரிய தெய்வீக கவியான திருவள்ளுவரின் திருக்குறளை 13க்கும் மேற்பட்ட மொழிகளிலே இப்போது மொழி மாற்றம் செய்து மோடி அவர்கள் தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார். मित्रों, अभी अभी थोड़े समय पहले पहलगांव में पाकिस्तानी आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की. मोदी जी ने वादा किया था कि आतंकवादी और उनके आकाओं को हम सबक सिखाएंगे, और मोदी जी ने ऑपरेशन सिंदूर की परमिशन देकर पाकिस्तान के घर में घुसकर इनके आतंकी अड्डों को समाप्त करने का काम किया है. சமீபத்தில் அப்பாவி பொதுமக்களை எல்லாம் மதத்தின் பெயரால கொலை செய்த மிகப்பெரிய துக்ககரமான ஒரு நிகழ்வு பெஹல்காமில் நடைபெற்றது. அப்போது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த தீவிரவாத தாக்குதலை வேரோடு அழிப்போம் என்று சபதம் பூண்டு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு தீவிரவாதியின் வீட்டில் புகுந்தும் தாக்கி அவர்களை அழித்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் சாதனை படைத்திருக்கிறார். और मित्रों, ऑपरेशन सिंदूर ने आतंकवादियों के अड्डों को और उनके आकाओं को समाप्त किया, और ऑपरेशन महादेव ने ये तीनों आतंकवादियों को समाप्त कर कर हमारे नागरिकों का बदला लेने का काम किया. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதத்தின் முதுகெலும்பையே முறித்து காட்டினார் நமது மோடி அவர்கள். ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையின் மூலம் எந்த நபர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். भाइयों बहनों, तिरुवल्लुवर ने सदियों पहले तिरुकुल्लर में शेर की व्याख्या की थी, राजा की व्याख्या की थी. वही राजा होता है जिसके पास सेना, प्रेम करने वाली प्रजा, धन, मजबूत सहयोगी और शक्तिशाली किले होते हैं. नरेंद्र मोदी जी आज तिरुवल्लुवर की वो राजा की व्याख्या को जमीन पर उतारने में सफल हुए हैं. மோடி அவர்கள் நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நல்லாட்சி என்பது எது என்பதை விளக்கும் வகையில் ஒரு அருமையான திருக்குறளை கூறியிருக்கிறார். ஒரு நல்ல மன்னன் என்பவன் அருமையான குடிமக்கள், வலிமையான சேனை, அருமையான ஒரு விளை நிலம், அருமையான மக்கள், இந்த நான்கையும் கொண்டு விளங்க வேண்டும் என்ற அந்த குறளின் ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்தவராக அந்த குறளின் வழி நின்று தன் ஆட்சியை அவர் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார். भाइयों बहनों, अभी लोकसभा में मोदी जी ने 130वां कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल रखा. पूरा विपक्ष विरोध करने लगा. क्या है कॉन्स्टिट्यूशन बिल? कोई भी सीएम या प्रधानमंत्री अगर जेल जाता है तो उसके अपने पद से रेजिग्नेशन देना पड़ेगा, इस्तीफा देना पड़ेगा. இப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது. சட்ட முன்வடிவு 1330 எடுத்து வைக்கப்பட்டது. அதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிக வன்மையாக கடுமையாக எதிர்த்தன. அந்த சட்டம் என்ன சொல்லுது?
எந்த சிஎம்ஓ பிஎம்ஓ முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது. विपक्ष वाले पूछते हैं क्या जरूरत है ये बिल की। मैं आज कहने आया हूं डीएमके के वरिष्ठ मंत्री के पोनमुडी जी और सेंथिल बालाजी 8-8 महीने तक जेल में रहे, इस्तीफा नहीं दिया। मुझे बताइए जेल में रहकर सरकार चला सकते हैं क्या? அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குதிக்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க, இப்படி ஒரு சட்டம் வரக்கூடாதுன்னு. நான் நேரடியாக கேட்கிறேன், தமிழகத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பொன்முடியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஒருவர் 8 மாதத்துக்கு மேலேயும் இன்னொரு மிக பல மாதங்களும் சிறையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா? जरा जोर से बोलिए, जेल में रहकर सरकार चलानी चाहिए क्या? ஜெயில இருந்துகிட்டே ஆட்சி நடத்தணுமா? ये डीएमके वाले 130वें कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं। अरे स्टालिन बाबू, ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है, क्योंकि आप तो ब्लैक डीड करने वाले मुख्यमंत्री हो, काले काम करने वाले मुख्यमंत्री हो। நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 130வது சட்ட முன்வடிவை கடுமையாக எதிர்க்கிறீர்கள். அது எந்த அளவுக்கு சொல்ல போறாருன்னா கருப்பு சட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். நான் சொல்றேன், ஐயா கருப்பு சட்டம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில கருப்பு நடவடிக்கையில ஈடுபடுபவர், உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை. भाइयों बहनों, आने वाले दिनों में तमिलनाडु में बीजेपी, एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है। அன்பான சகோதர சகோதரிகளே, வருங்காலத்துல நம்ம பிஜேபி, ஏஐடிஎம்கே இவர்கள் கூட்டணியில் இருக்க என்டிஏயின் ஆட்சிதான் அமைய இருக்கிறது. ये डीएमके सरकार पूरे देश में सबसे करप्ट सरकार है। இந்திய நாட்டிலேயே மிக பெரிய ஊழல் ஆட்சி என்றால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சிதான். इन्होंने ढेर सारे घोटाले किए हैं। இவங்க ஏராளமான ஊழல்களை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். टेस्टमैक्स स्कैम, सैंड माइनिंग स्कैम, बीजीआर स्कैम, ईएलटी इंफ्रास्ट्रक्चर स्कैम, ट्रांसपोर्ट डिपार्टमेंट का स्कैम, नोबल स्टील का स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब स्कैम, रेड सेंड स्मगलिंग स्कैम और मनरेगा में गरीब तमिल भाइयों बहनों का पैसा भी ये डीएमके एंड कंपनी खा गई। இந்த திமுக அரசு ஊழல் பட்டியல சொன்னா நீண்டுகிட்டே போகும். டாஸ்மாக் ஊழல், பிஜிஎம் ஊழல், எல்காட் ஊழல், டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், சாண்ட் மைனிங்ல ஊழல், அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல ஊழல், கேஷ் ஃபார் வேலை கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல், சிவப்பு மண் ரெட் சாண்ட் திருடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற மன்ரேகா ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து அவங்க ஊழலின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். आज यहां पर दक्षिण तमिलनाडु के 28 विधानसभा क्षेत्र के 7,987 बूथों के 25,000 से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है। मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था। நண்பர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7,980 பூத்துகளுக்கு மேலிருந்து 25,000 பேர் பூத்துல இருந்து வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம 18% மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம். और हमारे साथी एआईडीएमके को 21% वोट मिला था। நம்ம கூட்டணியான ஏஐடிஎம்கே
21% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள். दोनों का टोटल करते हैं तो लगभग 39% वोट एनडीए का होता है. வெறுமனே இரண்டையும் கூட்டி பார்த்தாலே நம்ம 39% வாக்குகளை மிக எளிமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். एनडीए का एआईडीएमके के साथ गठबंधन केवल राजनीतिक समझौता नहीं है, तमिलनाडु के विकास का एक नया रास्ता है. என்டிஏ கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, அதிமுகவோட இருக்கிறது. தமிழ்நாட்டை மேன்மையடைய செய்ய, வளர்ச்சி அடைய செய்ய, தமிழ் மக்களை முன்னேற்றுவதற்கான கூட்டணி. भाई और बहनों, अभी अभी हमारे सारे नेताओं ने बताया, भारतीय जनता पार्टी देश भर में जहां पर भी चुनाव लड़ती है, जीतती है, वो चुनाव का श्रेय हमारे बूथ के हजारों लाखों कार्यकर्ताओं को जाता है. நண்பர்களே, இப்ப பேசின எல்லா தலைவர்களும் சொன்னாங்க, போட்டியிட்ட எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறதுன்னு. அந்த மாதிரி நம்ம இந்தியா முழுமையும் வெற்றி பெறுவதற்கான காரணம் உங்கள மாதிரி இருக்கிற பூத்ல வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்க தான் அந்த வெற்றிக்கான காரணம். अगले 8 माह के अंदर हमारा हर एक कार्यकर्ता नुक्कड़ सभाएं करेगा, घर घर जाएगा, तमिलनाडु की हर माता बहन, दलित, आदिवासी पिछड़े का संपर्क करेगा और मोदी जी की योजनाएं और मोदी जी के विकास के एजेंडा को तमिलनाडु के हर घर में पहुंचाने का काम हमारे भारतीय जनता पार्टी के कार्यकर्ता करेंगे. நண்பர்களே, நீங்களாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி இப்ப என்ன இருக்குன்னா, வரப்போற 8 மாத காலத்துல ஒவ்வொரு பூத்ல இருக்கவங்களும் தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும். தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும், வீடு வீடாக போக வேண்டும். அதே மாதிரி எல்லா சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாரையும் பார்த்து மோடி அவர்களின் அரிய பல திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும். அவங்க எல்லாம் எப்படி பயன்பெறுவார்கள். அதே போல தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களை எல்லாம் நீங்க சந்தித்து பேச வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள், நம்ம ஆட்சி திட்டங்கள், அரசு திட்டங்கள் பயன்படும் என்பதை அவர்களுக்கு விளக்கி வீடு வீடாக சென்று நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். हमने केवल भारतीय जनता पार्टी नहीं, हमारे सभी सहयोगों को चुनाव जिताने के लिए काम करना है. நம்ம கூட்டணியில போட்டியிடுற ஒவ்வொரு வேட்பாளரின் வெற்றிக்காகவும் நீங்கள்லாம் உழைக்க வேண்டும். भाइयों बहनों, ये इंडी अलायंस वाले ना तमिलनाडु का भला कर सकते हैं, ना देश का भला कर सकते हैं. स्टालिन जी का एक ही एजेंडा है, अपने बेटे को मुख्यमंत्री बनाना, और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना. मगर मैं दोनों को कहना चाहता हूं, ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं, ना उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं. दोनों जगह एनडीए का विजय निश्चित है, मोदी जी का विजय निश्चित है. நண்பர்களே, இந்த இந்தி கூட்டணிக்காரங்கெல்லாம் ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க. வரப்போற தேர்தல்ல அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில திமுகவோட ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்கணும். சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்தியை பிஎம் ஆக்கணும். ஆனா நான் சொல்லிக் கொள்கிறேன், ஒரு நாளும் உதயநிதி சிஎம் ஆக போவதில்லை, முதல்வராக வர முடியாது. ராகுல் காந்தி அதே போல பிரதமராக வர முடியாது. அந்த இடத்திலெல்லாம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை குவித்து ஆட்சி அமைக்கும் என்று உறுதி கூறுகிறேன். अभी अभी मोदी जी ने लाल किले से जीएसटी के सुधार की बात की है. मोदी जी के जीएसटी सुधार आने के बाद आम आदमी के उपयोग की काफी चीजों में भयंकर टैक्स कम होने वाला है. தற்போது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் டெல்லி செங்கோட்டையிலிருந்து உரை நிகழ்த்தினார். அப்ப ஜிஎஸ்டி எப்படி எல்லாம் சீரமைக்க போறோம்னாங்க. அந்த கூட்டமும் இப்ப நடந்தது. சாமானிய பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளின்
விற்பனை வரி ஜிஎஸ்டி மிக பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். मोदी जी ने 1,00,000 करोड़ रुपए से युवाओं के रोजगार की शुरुआत की है, इसके योजना की घोषणा की है. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் 1,00,000 கோடி திட்ட முதலீட்டில இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்பு அதற்கான முன்னேற்றத்திற்கான திட்டங்களை எடுத்திருக்கிறார். देश भर में से घुसपैठियों को चिन्हित करने के लिए हाई पावर्ड डेमोग्राफी चेंज मिशन की रचना भी मोदी जी करने वाले हैं. நம்ம டெமோகிராஃபினா நம்ம நில அமைப்பு, நம்ம வாழ்வியல் அமைப்பு, நம்மளுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு இடம் உயர்வாகவும் மற்ற இடம் தாழ்வாகவும் இல்லாமல் எல்லாவற்றையும் முன்னேற்றக்கூடிய அளவில் மிக அரிய திட்டத்தையும் இப்போது அவர் கொண்டு வந்திருக்கிறார். भाइयों बहनों, अंत में मैं इतना ही कहना चाहता हूं, ये 28 विधानसभा के कार्यकर्ता आज यहां है. आप सभी को कहना चाहता हूं, नयनार नागेंद्र जी के नेतृत्व में आने वाले चुनाव में यहां पर तमिलनाडु में एनडीए की सरकार बने, इसका समय आ गया है. डीएमके को उखाड़ कर फेंकने के लिए भारतीय जनता पार्टी का एक एक कार्यकर्ता आज से लेकर चुनाव तक अपनी कमर कस ले और मोदी जी के नेतृत्व में भारतीय जनता पार्टी और एनडीए को विजय दिलाने के लिए संकल्पबद्ध हो. நண்பர்களே, இங்கே 28 சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒவ்வொரு பூத்ல இருந்தும் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. வரப்போற வெற்றியை நீங்க முன்னறிவிப்பு செய்வதற்காக இங்க வந்திருக்கிறீங்க. இங்க வரப்போற தேர்தல்ல டிஎம்கேவை வேரோடு பிடுங்கி எறிந்து என்டிஏவின் வெற்றியை அறிவிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என்டிஏவின் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பால் தான் கொண்டு வர முடியும். मुझे बताइए, आप लोग अपने अपने बूथ में परिश्रम से हमारा समर्थन जुटाएंगे. நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பூத்திலையும் உங்களுடைய உழைப்பால் பெரிய வெற்றிக்கான மாற்றத்தை உருவாக்குவீர்களா? சொல்லுங்க பதில். एनडीए सरकार बनाएंगे. என்டிஏ ஆட்சியை உருவாக்குவீங்களா? डीएमके सरकार उखाड़ कर फेंकेंगे. டிஎம்கே ஆட்சியை வேரோடு பிடுங்கி எறிவீர்களா? मोदी जी को विजयी बनाएंगे. மோடிஜியை வெற்றியாளராக கொண்டாடுவீர்களா? तो मेरे साथ दोनों हाथ उठाइए. उठाइए दोनों हाथ. எல்லாரும் ரெண்டு கையை उयர்த்துங்க. உரக்க சொல்லுங்கள். विजय के संकल्प की मुट्ठी भींचिए. வெற்றிக்கான முழக்கத்தை முன்னெடுங்கள். और प्रचंड आवाज से बोलिए, भारत माता की जय. वंदे மாதரம். वंदे वंदे. आप सभी का बहुत बहुत धन्यवाद. वणक्कम. நன்றி, வணக்கம்.